இப்போ 4ஆம் வகுப்புல எண்களின் விரிவாக்கம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? விரிவாக்கம்னா என்ன? சின்னதா இருக்கிறத பெருசா இருக்கிறது இல்லையா? விரிவாக்கம்னா என்ன? சின்னதா இருக்கிறத பெருசா இருக்கிறது. இது எண்கள்ல எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ எண்களின் விரிவாக்கம் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு நம்பர். இப்போ 2 விரிவா என்ன பண்ண முடியாது, எழுத முடியுமா? முடியாது. சரி, இப்போ 13 எழுதுறோம்னு வச்சுக்கோ. 13 விரிச்சு எழுத முடியுமா? எப்படி பெருசா எழுதிடுறதா? இல்ல, இதை பிரிச்சு எழுத போறோம். இது 1, இது 10. இது என்னது? இது 10. அப்போ 10ஆம் ஸ்தானத்துல என்ன ஆகுது? 1 தான் இருக்குது. அப்போ 1 போட்டு 0 போட்டுக்கிறோம். ஒன்றுகள் ஸ்தானத்துல எவ்வளவு இருக்கு? 3. அப்போ 3 போட்டுக்கிறோம். அப்போ 13 நம்ம என்ன பண்ணிட்டோம்? 10 கூட்டல் 3 போட்டோம். 10 கூட்டல் 3 13. அதாவது இதை என்ன பண்ணிக்கிறோம்? விரிச்சு எழுதிக்கிறோம். அடுத்தது 637. இதை விரிச்சு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 1 10 100. இப்போ நம்ம என்ன பண்ண எண்ணிக்கணும்? 1 10 100 சொல்லிக்கணும். இங்க என்ன இருக்கு? 6. அப்போ 6 100ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன பண்றோம்? 600 எழுதிக்கிறோம். அப்புறம் 1 10. 3 எத்தனாம் ஸ்தானத்துல இருக்குது? 10ஆம் ஸ்தானத்துல. அப்போ 30. 3 இருக்கிறதுனால 30. ஒன்றுகள் எவ்வளவு இருக்குது? 7. அப்போ 7. அப்போ 637. இந்த எண்ணை விரிவாக்கம் செஞ்சு எழுதிருக்கோம். இந்த எண்ணை விரிவாக்கம் செஞ்சு எழுதிருக்கோம். அடுத்தது 1832. சரியா? 1 10 100 1000. அப்போ இங்க 1 இருக்கு. அப்போ 1000 போட்டுக்கிறோம். கூட்டல் 1 10 100. ஒரு தாண்டி இப்படி சொல்லணும். சரியா? 1 10 100. அப்போ 800. 800 கூட்டல் 1 10. 10ஆம் ஸ்தானத்துல எவ்வளவு இருக்குது? 3. அப்போ 3 போட்டு 0 30 போட்டுக்கிற. 1ஆம் ஸ்தானத்துல எவ்வளவு இருக்கு? 2. அப்போ 1832 விரிவாக்கம் செஞ்சு நம்ம எழுதுறோம். இப்போ படிக்கிறப்ப கூட நமக்கு ஈஸியா இருக்கும். 1832 இல்லையா? அடுத்தது 1 10 100 1000 10000. 67836 விரிவாக்கம் பண்ணி என்ன பண்ணோம்? எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? இந்த 6 அப்படியே போட்டுக்கிற. அப்போ 1 10 100 1000 10000. 10000க்கு எத்தனை செய்யற? 4. அப்போ 1 2 3 4 கூட்டல் 1 10 100 1000 10000. 60000 ஆயிடுச்சா? அடுத்து 1 10 100 1000 7000 கூட்டல் 1 10 100 800 கூட்டல் 30 கூட்டல் 6. சரியா? அப்போ 67836. இது 60000 7000 800 30 6. சரியா? இதுதான் எண்களின் விரிவாக்கம். புரியுதா? இந்த எண்ணை விரிவாக்கம் செஞ்சு நீங்க தான் எழுத போறீங்க. சரியா? உங்கள ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவீங்க? எழுதுவீங்களா? அதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன் பாரு. இப்போ நான் எழுதியிருக்கிற நம்பர் தான் இருக்கு 6432. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒன்றுகள். இது என்னது? ஒன்றுகள். நிறைய வாப்படி சும்மா கையில் பிடிச்சிக்கோ. இது வந்து என்னது?
அடுத்தது பத்துகள். புடி. இது வந்து நூறுகள் இல்லையா? ஓடி 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 பிடிச்சிக்கோ. இது வந்து 1000. இது யார் படிக்கிறது? சரி, இப்போ நான் கூட்டல் மட்டும் போடுறேன் இங்க. அந்த இதில் வைக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரியா? எத்தனை கூட்டல்? 1 2 3 கூட்டல். இப்போ அந்த இடத்துல வைங்க பார்க்கலாம். யார் எங்க வைப்பீங்க? அடுத்தது அடுத்தது யார் வைக்கணும்? வெரி குட். எடுத்துருங்க. இப்போ அந்த நம்பர் யார் எழுதுறது? நிறைய எழுது. எல்லாம் எடுத்துரு. அட்டை எடுத்து இங்கே வச்சிரு. எழுதுங்க பார்க்கலாம். செஞ்சுட்டீங்களா? இது கரெக்டா? 1 10 100 1000. இது 1 10 100 1000. இங்க எவ்வளவு இருக்குது? 6000. 6000 போட்டா 1 10 100. இங்க 400 400 போட்டா 1 10 30 போட்டா. இப்போ மத்தவங்க வந்து அடுத்த கணக்கு போடலாம். ஆளுக்கு ஒரு கணக்கு போடலாம். யார் போடுறீங்க? போடு. நிறைய நீ உக்காரலாம். சொல்லு. 1 10 100 சொல்லணும்ல. 1 10 100 1000. 7000. 1 10 100 600. 1 10 30. 1 6. வெரி குட். 1 10 100 1000. 1 10 100. 1 10 1 1 10 100 1000. 1 10 100. 1 10 1. இப்போ நீங்க எல்லாருமே எண்களின் விரிவாக்கம் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தெரியுமா எண்களின் விரிவாக்கம்னா? இப்போ நம்ம 10 வீட்டு கணக்கு கொடுக்குறோம். 10 வீட்டில் நீங்க செஞ்சுட்டு வர போறீங்க. சரியா?